ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஞாயித்துக்கிழமை மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேங்க. ஆனைமலையில இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயிலுக்கு. தம்பிக்கு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருந்தோம். நான் பிளான் பண்ணி போகவே முடியல. ஏதாவது தடை வந்துட்டே இருந்தது. பிளான் பண்ணாம திடீர்னு தாங்க கிளம்பி போனோம். பார்த்தீங்கன்னா, அவன் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. தம்பி வீட்லலாம் தலை குளிக்கணும்னா ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஆனா, அவங்க தண்ணி தெளிச்சதும் அமைதியாவே இருந்தான். உடம்பு குளிக்கணும்னா தான் குஷியா வருவாரு. பாருங்க எவ்ளோ அமைதியா அவன் பாட்டுக்கு ஆனா எந்திரிக்கணும் விட்டுடுங்கன்ற மாரி தான் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தான். ஆனா உட்காருங்கன்னு அவங்க சொன்னோனே அமைதியா உட்கார்ந்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே எனக்கு மாசாணியம்மன் தாங்க தெரியும். மாசாணியம்மன்னா எனக்கு அவ்ளோ பிடிக்கும். பயமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், பிரச்சனையே இல்லைனா கூட எனக்கு வர வார்த்தை மாசாணியம்மன் தான் வருங்க. எனக்கு அவ்ளோ பிடிக்கும் அவங்கள. என்னெல்லாம் நெறைய ஆபத்துலேருந்து அவங்க காப்பாத்தியிருக்காங்க. என் கூடயே எனக்கு துணையா இருந்திருக்காங்க. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்கங்க. எங்க வீட்ல பொறுத்தளவுக்கு பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்குமே சாமி கும்பிடுறதுன்னா ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்கங்க. இது சும்மா ஏனோ தானோ அப்படின்னு யாருமே கும்பிட முடியாது. அவங்கள அனுபவபூர்வமா உணர்ந்தா மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யவே முடியும். ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க நம்ம கூட இருக்கிறத அவங்க உணர்த்திட்டே இருப்பாங்கங்க. என்ன பொறுத்தளவுக்கு மாசாணி அம்மனா இருந்தாலும் சரி, வராகி அம்மனா இருந்தாலும் சரி, அவங்க என் கூட இருக்கிறத நான் உணர்றேங்க. இவங்களுக்கு நம்ம ஆடம்பரமா இது வைக்கணும், அது வைக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. மனசார மனமுருகி நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும். அம்மா என் கூட இருங்க. என் கஷ்டத்துக்கு துணையா இருங்க. என்ன தூக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இத நெனச்சாலே போதும். அவங்க நம்ம கூடயே இருந்து நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்மள நல்லபடியா வாழ வைப்பாங்கங்க. எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சின்னதா மாசாணியம்மன் கோவில் வச்சு 27 வருஷமா வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்காங்கங்க. உங்களுக்கு அந்த வீடியோ இதில நான் போட்டு காட்டுறேன். அவங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியவே நிகழ்த்துனாங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண் விழி இருக்கு இல்லைங்களா? அந்த கண் விழி நல்லா அசையறது எங்களுக்கு தெரிஞ்சது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கும் தெரியுதா? அப்படிங்கிறத நீங்க பார்த்து சொல்லுங்க. இந்த முகம் கூட நான் தாங்க பெயிண்ட் பண்ணி குடுத்தேன். எங்க அம்மா பழைய முகமா இருக்குன்னு சொல்லி புது முகம் நெறைய வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால சரி பெயிண்ட் பண்ணி குடுக்கலான்னு நான் பெயிண்ட் கொடுத்தேன். இந்த இந்த முகம் பெயிண்ட் பண்ணும்போது கூட கண்ணு வரையும்போது இந்த வீடியோ ஆஃப் ஆயிடுச்சுங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது. எங்களுக்கு அப்பவே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஆனா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்ல. சின்ன கோயிலா இருந்தாலும் அம்மனோட சக்தி அந்த அளவுக்கு இருக்குங்க. மாசாணி அம்மன் அப்படிங்கிறவங்களே நம்மள யாரும் கைவிட மாட்டாங்க. நீதிக்கு கட்டுப்பட்டவங்க தான் மாசாணி அம்மா. நம்மகிட்ட நியாயமான வேண்டுதலா இருந்தா கண்டிப்பா நிறைவேத்தி குடுப்பாங்கங்க. மாசாணி அம்மனும் அப்படித்தான், வாராகி அம்மாவும் அப்படித்தான். எப்படியோ எங்களோட வேண்டுதல நிறைவேத்தியாச்சுங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, வராகி அம்மா, மாசாணி அம்மன் கிட்ட சொல்லுங்க. நிச்சயம் அவங்க கைவிட மாட்டாங்க. நியாயமான வேண்டுதலா இருந்தா கண்டிப்பா நிறைவேத்தி குடுப்பாங்க. நாங்க ஞாயித்துக்கிழமை தான் போனோம். அமாவாசை நாள் கூட இல்ல. சரி கூட்டம் இருக்காதுன்னு நெனச்சோம் பாருங்க.
எவ்ளோ கூட்டம்னு பாருங்க. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் தாங்க என் பையனே அழகா தெரிஞ்சான். முடி இருக்கும்போதும் கூட நல்லா இல்ல, நெறைய முடி இருந்தது அவனுக்கு. ஒரு வழியா லைன்ல நின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நாங்க லைன் நின்னுருப்போங்க. நின்னுட்டு மாசாணி அம்மன நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். வருஷம் வருஷம் மாசாணி அம்மனுக்கு வந்து மாலை போட்டு குண்டம் இறங்குவாங்கங்க. பெண்கள் வந்து பூவல்லி போடுவாங்க. ஆண்கள் வந்து குண்டம் இறங்குவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். மயான பூஜை எல்லாம் நடக்கும். எல்லாம் வந்து எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாரி ஒரு நிகழ்ச்சியில வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கஷ்டமெல்லாம் போயிடுங்க. ஏதாவது கோயிலுக்கு போக உங்களால முடியல, தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா, குலதெய்வத்தை வந்து நினைச்சு உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாயோ 11 ரூபாயோ உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து அதை வந்து ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் நனைச்சு அந்த காசை அந்த துணியில வச்சு கட்டி சாமி படத்து முன்னாடி வச்சுட்டு நீங்க குலதெய்வம் படமோ சிலையோ ஏதாவது வச்சிருந்தாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள நினைச்சிட்டு ஒரு விளக்கேத்தி அவங்கள மனசார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னாலும் அது தடையில்லாம நிறைவேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.